தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டும் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். கிறிஸ்து பிறப்புக்காய் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் அன்பின் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் நமக்கு முன்பாக தூதர்களை அனுப்புவார். அவரிடம் ஜெபிக்கிற பொழுது நாம் பெறுகிற ஆசீர்வாதம், இந்த நாளினுடைய சிந்தனை, தூதர்கள் நமக்கு முன்பாக செல்வார்கள், ஜெபியுங்கள். தூதர்கள் நம்மோடு பயணிப்பார்கள், ஜெபியுங்கள். பயணிக்கிற தூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நமக்கு வருகிற இடர்களில் இருந்து தப்பிக்கும்படியாக ஆண்டவர் கிருபையை நம் தாங்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மோடு இருப்பார்கள், நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எனவே ஜெபிக்கிற பிள்ளைகள் அந்த அருளை பெறுவார்கள். ஆண்டவரை துதிப்போம். நன்றி அப்பா. செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதரே, எங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உங்கள் தேவைகள், விண்ணப்பங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவரை துதிங்க. நன்றி ஆண்டவரே, இந்த காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி. மீண்டுமாய் உம்மை காண, மீண்டுமாக காலை வேளையிலே உம்மை துதிக்க, செவ்வாய்க்கிழமை அந்தோணியார் செபத்துல ஆண்டவரே வல்லமையை பெற இந்த நாளுக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க நண்பர்களே. இந்த ஆராதனை முழுமையாக ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. அவர் நடத்துவார், அவர் வழி நடத்துவார். நண்பர்களே, தூதர்கள் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்வார்கள். அதான் இன்றைக்கு முதல் வாசகம், மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வார்த்தையில், நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் உன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நண்பர்களே, ஆண்டவர் தூதர்கள் நம்மை ஆண்டவரிடம் கொண்டு செல்வார்கள். இதுதான் மெசேஜ். எப்படி திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்கு முன்பாக வருகிறார், அவரை பற்றி தான் நற்செய்தி வருகிறது. அவருடைய பாதை என்னவென்றால், திருமுழுக்கு யோவானினுடைய பாதையை ஆண்டவருக்காக பாதையை செம்மைப்படுத்துவது. என்ன செம்மைப்படுத்துவது? என்ன பாதையை செம்மைப்படுத்துவது? என்ன செம்மைப்படுத்தினா திருமுழுக்கு யோவான்னா, இது பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணத்தில் அவர்கள் பாலைவன நிலத்தில் பயணித்தார்கள். அப்படி பயணிக்கிற பொழுது பாதைகள் கரடு முரடாக இருக்கும். அப்படி பயணிக்க பயணிக்க என்ன ஆகுமா, 20,000 பேருக்கு மேல வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது என்ன ஆகும் என்றால், அவங்க பயணிக்க பயணிக்க அந்த ரோடு சமமாய் மாறுமா. பின்பு முதியவர்கள்லாம் வருகிற பொழுது அந்த பாதை எல்லோருக்கும் நடக்கிற பாதையாக இருக்குமா. அப்படி முன்னாடி செல்பவர்கள் நடந்து 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 அந்த மேடான பகுதி சமமாய் மாறும். அதுதான் திருமுழுக்கு யோவானுடைய பணி. எப்படி பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணத்துல அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்களோ, அதே போல பிரியமானவர்களே, அதே போல திருமுழுக்கு யோவான் பாதையை செம்மையாக்குகிறார். என்ன பாதை? இப்பொழுது புதிய விடுதலை பயணம். நம்ம ஏற்கனவே வாக்களிக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கிறோம். இப்ப என்ன விடுதலை பயணம் என்றால், நம் கஷ்டங்களிலிருந்து விடுதலை, நம் துன்பங்களிலிருந்து விடுதலை, நம்ம எந்த நிலையில கட்டுகளில் இருக்கிறோமோ அதிலிருந்து விடுதலை, நம்ம எந்த நிலையில நம்ம வாழ்க்கை மாறணும், இந்த சூழலை அப்பா மாத்திடுங்க, இந்த பிரச்சனையிலிருந்து மாத்திடுங்க, அதற்கான விடுதலையை. அதுதான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. இன்றைக்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 57 66 வரை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, அதுக்கு பெயர் வைக்கிறார்கள். எனவே ஆண்டவருக்கான ஜெபம் என்பது, அது ஆண்டவரிடம் ஜெபிப்பது என்பது, அவர் தூதரை அழைப்பது. ஜெபிக்கிற பொழுது அது தூதர்கள் வருவார்கள் நண்பர்களே. அந்த தூதர்கள் நமது பாதையை செம்மையாக்குவார்கள். அந்த தூதர்கள் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வார்கள். எனவே அந்த தூதர்களை பிடித்துக் கொள்ளும்படியாக அந்த தூதர்கள் வந்தா என்னதான் நடக்கும் பாருங்களேன். அப்ப எப்படி புரிந்து கொள்வது? தூதர்கள் என்ன பேசுவாங்க யோசிச்சு பாருங்களா. தூதர்கள், என்னுடைய காவல் தூதர்கள், எனக்கு என்ன பேசுவாங்க? திருமுழுக்கு யோவான் என்ன பேசினார்? திருமுழுக்கு யோவான் பேசுறதெல்லாம் சொல்ற பாருங்களேன். யோவான் நற்செய்தி 1:23, கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆண்டவரையே சுட்டி காட்டுகிறார். தூதர்கள் உங்க முன்னாடி கெட்டவங்களாம் வரும்பொழுது அவங்க சுட்டி காட்டிடுவாங்க, இவங்க நம்பாத. அது உள்ளவே தோன்றும், அந்த ஞானம் வரும். அது அறிவு அல்ல, அது ஞானம். இந்த அறிவு என்பது தெரிந்து கொள்வது, ஞானம் என்பது பகுத்தாய்வது. அந்த பகுத்தாயும் திறன், அந்த திறனை தான் திருமுழுக்கு யோவான் கொடுத்து கொண்டிருந்தார். அடுத்தது சொல்கிற பாருங்க, யோவான் நற்செய்தி 1:29 தொடர்ந்து, உலகின் பாவத்தை போக்குபவர். பல நேரங்களில் நமக்கு தடை நம்ம பாவம் தான். இன்னைக்கு கூட 800 ஆலயத்தில் ஒப்புரவு நாளாக அறிவித்திருக்கிறோம். மாலையில் எல்லாருக்கும் பாவ சங்கீதம் கொடுக்கிறோம். தடை, பாவ கரைகள்
என்னை விட்டு அகன்ற பொழுது அவரிடம் தேடி சொல்வதற்கு அது எனக்கு ஒரு வாய்ப்பு, ரொம்ப இலகுவா இருக்கும், ரொம்ப ஈஸியா போயிட முடியும். அப்போ தூதர்கள் பாவத்திலிருந்து நம்மை வெளிவருவதற்கு அவர்கள் ஊன்றுகோலாயிருப்பார்கள். அடுத்ததாக பாருங்க, யோவான் நற்செய்தி 1:30, தன்னை விட முன்னிடம் பெற்றவர். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தரணும்னு அவங்க சொல்லி தருவாங்க. அந்த சிந்தனை எழும். ஆண்டவர் தான் வாழ்வின் முக்கியம் என்று அவர் சொல்லி தருவார்கள். எனவே அப்பா தூதர்களை அனுப்புங்க. மலாக்கை புத்தகத்தில் எப்படி சொல்லப்படுதோ 3:1, உனக்கு முன் தூதர்களை அனுப்புங்க அப்பா, என் தூதர்களை அனுப்புங்கப்பா. தூதர்களை அனுப்புவேன்னு சொன்னீங்களே இன்றைக்கு முதல் வாசகத்துல, தூதர்கள் எங்களோடு நிக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. அடுத்தது பாருங்க, திருமுழுக்கு யோவான் பேசியது யோவான் நற்செய்தியில இறைமகன் என்கிறார். மெசியா யாருன்னே தெரியாம இருந்த காலம், இயேசு வருவார், இயேசு வர்றவர் யாரு அப்படின்றது தெரியாம இருந்த காலகட்டத்தில் திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு இவர்தான் இறைமகன் என்று யோவான் நற்செய்தி 1:34 வார்த்தையில சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, தூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மத்தேயு நற்செய்தி 3:11, தன்னை விட வலிமை மிக்கவர். துவண்டு போய் வலிமை இல்லாமல் இருக்கும் பொழுது தூதர்கள் சொல்லுவார்களா, உன்னை விட உனக்குள் இருப்பவர் வலிமை மிக்கவர். நீ பார்க்கிற பிரச்சனைகளை விட நீ ஜெபிக்கிற கடவுள், உன் மனதிற்குள்ள கடவுள் பெரியவர். பிரச்சனை பெருசா தெரியலாம், நீ உனக்குள்ள பார், உனக்குள்ள இருப்பவர் அதை விட பெரியவர். தான தைரியம் பிறக்கும். தூதர்கள் இதை செய்வார்கள். திருமுழுக்கு யோவான் தான் செய்தார். அடுத்தது பாருங்க, பிரியமான இறையுறவுகளே, மார்க் நற்செய்தி 1:8, என்றும் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர். ஆவியானவர் கூட இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆவியானவர்கிட்ட ஜெபி, தூய ஆவியானவர் உன்னை வழி நடத்துவான்னு சொல்லுவாங்க. ஆண்டவரின் ஆவியினால் நாம் நிரப்பப்படுவோம் என்ற உறுதியை, அந்த ஞானத்தை, ஜெபிக்கின்ற ஆர்வத்தை சொல்லி தருபவர்கள் தூதர்கள் இருப்பார்கள். இறுதியாய் சொல்லுகிறேன் பிரியமான இறைவர்கள், லூக்கா நற்செய்தி 3:17, என்றும் நேர்மையாளர்களை தீயவனிடமிருந்து பிரிப்பவர் தூதர்கள். நன்மை தீமையை பகுத்தாயும் திறன் ஞானம் சொல்லாங்க, அந்த திறனை அவர்கள் தருவார்கள். அப்பா, இந்த கிறிஸ்மஸ் தயாரிக்கிற வேலையில தூதர்கள் அனுப்புங்க. அவர்களோடு நாங்கள் பயணிக்கணும். எங்கள் வாழ்க்கையோட விடுதலையை நாங்கள் பெறணும். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எனவெல்லாம் வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறார்கள், ஒவ்வொன்றையும் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீ தொடுவீராக அப்பா, நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த கிருபையை காண்பார்களாக, அந்த வல்லமையிலே வாழ்வார்களாக. எனவெல்லாம் கமெண்டில் அனுப்புகிறாங்களா, அதற்காக ஜெபிங்க. ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுங்க. உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் அறிக்கையிடுங்க. உங்களுக்கு என்ன தேவை, எதுக்காக ஜெபிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்குறேன் அப்போ அனுப்புங்க ஆண்டவரே. தூதர்கள் அனுப்புங்க. தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும். பிள்ளைகள் வல்லமையிலே வாழட்டும் ராஜா. வல்லமையான இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் கட்டுகளில் இருக்காங்க, விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவருக்கு இந்த தூதர்களுடைய மெசேஜ் அனுப்புங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்ல அனுப்புங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you.